அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரவிக்குமார் என்பவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். இறைவன் இருக்கிறானா, அதை நாங்கள் எப்படி நம்புவது? மாற்று மத சகோதரர்கள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. இறைவன் இருக்கிறானா, இறைவனை பார்த்தீர்களா, இறைவன் இருந்தால் அவன் தன்னுடைய முகத்தை காட்ட வேண்டியதானே, இறைவன் எங்கு இருக்கிறான் அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இதை பதில் சொல்வதாக இருந்தால், இறைவன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இறைவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான், இந்த உலகம் இயங்குவதை இறைவனை கொண்டுதான் அப்படின்னு இஸ்லாமிய நம்பிக்கையினுடைய அடிப்படையாகும். இப்போ மெயினாக அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? முத கேள்வி, இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு சொன்னால், இறைவனை யாருமே பார்க்கல, நாங்களும் பார்க்கல, எங்களுடைய முன்னோர்களும் பார்க்கவில்லை, நபிமார்களும் பார்க்கவில்லை. இறைவனுடைய செய்தியைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களே தவிர, நபிகள் நாயகம் அவர்களும் இறைவனை பார்க்கவில்லை என்று இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகிறது. இப்போ இறைவன் ஒளிமயமானவன், அவனை இந்த உலகத்தில் இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது அப்படிங்கிறத இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கை. இறைவனை நினைச்ச முடியாது, இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்க்க முடியாது. அவன் ரொம்ப பிரகாசமான ஒளிமிக்கவன் அப்படின்னு திருக்குர்ஆன் விளக்கமாக சொல்லுகிறது. மூசா நபி, மோசேன்னு சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்தவர்கள், இந்த மூசா நபி அவர்கள் இறைவனிடத்திலே உரையாடினார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. ஆனால் இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது இறைவனுடைய ஒளியை ஒரு மலைக்கு இறைவன் காட்சி அளித்த போது அந்த மலை தூள் தூளாக நொறுங்கியது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இறைவனை பார்க்க முடியாது என்பதுதான் மூசா நபி அவர்கள் விளங்கி கொண்ட செய்தியை திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இறைவனை இந்த உலகத்தில் யாருமே நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது இந்த கண்களை கொண்டு. அப்போ இறைவனை நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை தான் எங்களுடைய ஆழமான ஒரு எண்ணமாக இருக்கிறது. இறைவன் இருக்கிறான், இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் மனிதர்களையும் மிருகங்களையும் மற்ற ஜீவராசிகளையும் காற்றையும் கடலையும் நெருப்பையும் உலகத்தினுடைய அனைத்து வஸ்துக்களையும் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான், ஒரு ஆற்றல், ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அல்லாஹ்னா அது ஒரு இறைவன். சிவன், முருகன், பார்வதி இது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் என்று ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நாங்கள் நம்புறதாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை அப்படி கிடையாது. அல்லாஹ் என்பது இறைவனை பற்றி அரபு சொல்லில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானே தவிர, அல்லான்னு சொன்னால் இறைவன் அர்த்தம், அவ்வளோதான். அப்போ அது அல்லாஹ்னா தனி கடவுள் நினைச்சிடாங்க, அரபு நாட்டு கடவுள் அப்படின்லாம் சில பேர் நினைச்சிருக்காங்க. விளங்கிட்டு அது அரபு நாட்டில் இருந்து வந்த கடவுள், நம்ம கடவுள் வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கடவுள் என்பவர் எல்லாத்துக்கும் ஒன்று தான் இல்லையா? கடவுளுக்கு தமிழும் தெரியும், இந்தியும் தெரியும், மலையாளம் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், உலகத்தினுடைய அனைத்து மொழிகளும் தெரியும். ஏன்னா அவர் படைத்ததே அந்த கடவுள் தான் என்பது அங்கே அரபு நாட்டு கடவுள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் என்ற ஒரு ஆற்றல் மிகு ஒரு சக்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். சரியா? இதுதான் ஒரு மெயினான ஒரு கடவுள் இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை, இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. சரி, நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் இருக்கிறானா? உங்களுடைய கேள்வியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் இருக்கிறானா, இருந்தான்னா எங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இஸ்லாம் சொல்வது இறைவன் வானத்தில் இருக்கிறான், ஒரு பெரிய சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கிறான். அர் ரஹ்மான் அலல் அர்ஷிஸ் தவா, இறைவன் ஒரு அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ இறைவன் ஒரு பெரிய அரிசின் மீது அமர்ந்திருக்கிறான், உலகத்தை ஆட்சி செய்கிறான் அப்படின்னு கடவுள் இருக்கிறான் ஒரு விஷயத்தை திருக்குர்ஆன் பேசுகிறது. இப்போ சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா இல்லைன்னு சொல்ற, எதை வச்சு சொல்ற கடவுள் இல்லைன்னு அப்படின்னு சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக எதை மெயினாக சொல்லுவாங்கன்னு சொன்னால், கடவுளை நாங்கள் பார்க்கல அப்படிம்பாங்க. கடவுளை பார்க்கவில்லை அப்படின்னா கடவுளை நம்பக்கூடாதா அப்படின்னா குர்ஆன் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் ஏராளமான அத்தாட்சிகள் இருக்குது. கடவுள் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி இருக்கிறது. ஆயாத்துல், ஏராளமான
ஆயாத்துகள் அத்தாட்சிகள் இருக்கிறது வானங்களிலும் பூமியிலும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் சொன்னா ரப்பி சமாவாத்தி வல் அருள், வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக இருக்கிறான். அவனிடத்திலே அத்தாட்சி இருக்கிறது, மிகப்பெரிய அத்தாட்சிகள் இருக்கிறது, அதை வச்சு நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனுடைய ஒரு வசனம் அழகா பாருங்க, அன்தும் அசத்துன் ஹல்கன் மிஸ்ஸாமாவு பனாகா. மனிதனை பற்றி தான் அந்த குர்ஆன் சொல்கிறது. மனிதன் படைக்கப்படுவதில் இவர்கள் கடினமானவர்களா? யாரு? இந்த மனித சமுதாயம் இருக்கு இல்லையா, இந்த சமுதாயம் படைக்கப்படுறதுல கடினமானவங்களா அல்லது வானமா? வானத்தை நிறுவினான், இறைவன் நிறுவினான் அப்படிங்கிறான். அப்போ இந்த படைக்கப்படுவதில் மனிதன் கஷ்டமா வானம் கஷ்டமானா? பெரிய கஷ்டமானது வானம் தான். இது வானத்தோட மனிதனை ஒப்பிட்டு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது இல்லையா? பஸ்பமான ஒரு விஷயத்துல தான் மனுஷன் இருக்கிறான். அப்போ படைக்கப்படுவதில் மனிதன் கஷ்டமானவனா வானமா? அதை நான் நிறுவினேன் என்று இறைவன் என்ன செய்றான் சொல்றான். கடவுள் இருக்கானான்னு கேட்குறீங்கல்ல, உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மனிதன் இருக்கிறானா இல்லையா? இப்போ நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், எல்லாரும் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் பேசுறோம், நடக்கிறோம், சாப்பிட்றோம், நம்முடைய மற்ற உணர்வுகளை எல்லாம் பரிமாறிக்கொள்கிறோம். இப்படி எல்லாமே ஒரு உணர்வு ரீதியாகவும் நம்ம செயல்படுகிறோம், நம்ம பேசுகிறோம், நடக்கிறோம், பார்க்கிறோம்னு சொல்லி ஒரு மனிதன் என்று ஒன்று இருக்கானா இல்லையா? இருக்கிறான்ல. நீங்க இருக்கிறீங்களா? நம்ம இருக்கோம்ல. இப்ப நீங்க மனிதன் என்ற ஒரு சமூகம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா, இது எங்கிருந்து வந்தது? மனிதனாகிய நீங்க எங்கிருந்து வந்தீங்க? நீ கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்க அம்மாவுடைய வயிற்றிலிருந்து நான் வந்தேன். அம்மாவுடைய வயிற்றுலன்னா தந்தையினுடைய விந்து துளியாக அதுலேருந்து நான் உற்பத்தியாகி நாங்கள் வந்தோம். சரி, வந்தீங்க. அம்மா எங்கிருந்து வந்தாங்க? அம்மா அவங்க அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வந்தாங்க. அவங்க அம்மா எங்கிருந்து வந்தாங்க? அவங்க அவங்க தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ வம்சம் வழியாக மனிதர்கள் எப்படின்னா ஒரு பெரிய தொடர்ச்சியாக பெருகிட்டே இருக்கிறாங்க. இது சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் ஆரம்ப காலகட்டங்கள் இவ்வளவு மக்கள் தொகைலாம் கிடையாது. இப்போ பெருகிட்டே வருது இல்லையா? இது மாதிரி கிடையாது. முதல்ல குறைவான ஒரு மக்கள் தொகை தான், அது பெருகிட்டு வந்திருக்குது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே நீங்கள் நெருக்கி 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 போனீங்கன்னு சொன்னால், ஒரு ஜோடியில இருந்தால் மனித சமுதாயம் உருவாகி இருக்குது இல்லையா? இதை நீங்கள் யாராச்சும் மறுப்பீங்களா? யாராச்சும் மறுக்கக்கூடிய நாலேஜ் அப்படிலாம் யாருமே இது வரைக்கும் நாத்தியவாதி கூட மறுக்கிறது கிடையாது இல்லையா? ஒரு ஜோடியில் இருந்து தான் வந்திருக்குது. அந்த ஒரு ஜோடி எப்படி வந்துச்சுங்கிறதுல தான் கருத்து வேறுபாடு இருக்கு. உலகமே ஒரு ஜோடியில இருந்தா நினைஞ்சிருக்குது, வந்திருக்குது. அப்போ ஒரு ஜோடின்னா ஒரு ஆண் ஒரு பெண் இல்லையா? ஒரு ஆண் ஒரு பெண், ஆதாம் ஏவாள் அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த ஆதம் அவ்வாங்கிற அந்த ஒரு ஜோடியில இருந்து தான் உலக மக்கள் அவ்வளவு பேரும் வந்திருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய மூதாதையர், உங்களுடைய பாட்டி தாத்தா யாருன்னா ஆதம் அவ்வா தான் இல்லையா? அவங்கள இருந்து தான் நீங்களும் வந்திருக்கீங்க, நம்மளும் வந்திருக்கிறோம். அது ரொம்ப பெரிய உறவுகளானால பிரிஞ்சு நிறைய பேர் நினைஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, ஆதம் அவ்வா, ஆதாம் ஏவாள் இருக்காங்க இல்லையா? இவங்களை படைச்சது யாரு? இவங்க எங்கிருந்து வந்தாங்க? இது ஒரு கேள்வி இருக்கா? சரி, இவங்க வந்தாங்களே, இவங்களுக்கு அறிவு நாலேஜ் எங்கிருந்து வந்தது? இப்போ ஆடு மாடு கழுதை குதிரை யானை இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அறிவு நாலேஜுங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. அதை தான் பிரிக்கிறாங்க. 5 அறிவு 6 அறிவு, 1ஆம் அறிவு 2ஆம் அறிவுலாம் பிரிக்கிறாங்கல்ல. இப்போ இந்த மனித சமுதாயத்தை பற்றிய ஒரு சிந்தனை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்போ அந்த மனிதர் ஆதம் என்ற ஒரு மனிதரில் இருந்து வந்தாலும், அந்த ஒரு ஜோடியிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு அறிவும் நாலேஜும் அப்படியே இன்னைக்கு உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருட்களுடைய அறிவும் ஆதமுடைய அந்த இதுலேருந்து தான் வருது இல்லையா? காரு பஸ்ஸு பங்களா அது இதுன்னு என்னென்ன நம்ம இன்றைக்கு கட்டமைக்கிறோமோ அனைத்து கட்டமைப்பினுடைய சிந்தனை ஆதம்ல இருந்து தான் உருவானது இல்லையா? இப்போ ஆதம் எங்கிருந்து வந்தார்? அவருடைய படைப்பு எங்க அப்படின்னா, அதுக்கு நாத்திகவாதிகள்கிட்ட பதில் இல்லை. ஆதம் அது தன்னால் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? உலகம் தன்னால் உருவாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? இந்த உலகம் எப்படி வந்துச்சு? சூரியன் எப்படி வந்துச்சு? சந்திரன் எப்படி வந்துச்சு? பூமி எப்படி வந்துச்சு? தாவரங்கள் எப்படி வந்துச்சு? இந்த கட்டமைப்புகள்லாம் எப்படி வந்தது? உலகத்தில் ஏராளமான கட்டமைப்புகள் இருக்குது. இந்த கட்டமைப்புகள் திட்ட அமைப்புகளை எல்லாம் எப்படி வந்தது? எப்படி இந்த பூமிக்கு கிடைத்தது? அது கிடைக்க என்ன ஒரு வழிமுறை இருந்தது?
அப்போ எதன் மூலியமாக இது கிடைத்தது அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா தன்னால் வந்தது அப்படிங்கிறாங்க. இதான் சிந்தனையினுடைய பாயிண்ட். நல்லா விளங்கிக்காங்க. நாத்திகவாதிகளுக்கும் கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையினுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே தன்னால் வந்தது. சூரியன் தன்னால் வந்தது, பூமி தன்னால் வந்தது, நட்சத்திரங்கள் தன்னால் வந்தது, நிலா தன்னால் வந்தது, மனிதர்கள் தன்னால் வந்துட்டாங்க, தானாகவே வந்து விட்டது அப்படின்னு சொல்றவங்க தான் நாத்திகவாதிகளாகவும் இருக்கிறாங்க, கடவுள் மறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. தானா ஒரு பொருள் வர முடியுமா? எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் உருவாக்கின எல்லா பொருளுக்கும் ஒரு திட்டமிடுதல் இருக்கு இல்லையா? நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே திட்டமிட்டு செல்போன் முதற்கொண்டு திட்டமிட்டு என்ன செய்யறான், வடிவமைச்சு அதை என்ன செய்யறான்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வடிவமைக்கிறான் இல்லையா? இந்த வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு திட்டமிட்ட வடிவமைப்பா அழகாக அற்புதமாக இருக்கிறது. ஒரு தன்னால ஒரு பொருள் திட்டமிட்டுலாம் என்ன செய்யாது, வடிவமைக்க முடியாது. தன்னாலேயே சூரியனிலிருந்து நிலா, அந்த திட்டமிடுதல், நீர் ஆவியாகி மேகமாகி மழை பொழிந்து இந்த சங்கிலி தொடர்கள்லாம் எப்படி வந்தது? அது அதுவா வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவா எதுவுமே வராது. ரூபா நோட்டுகள் அதுவா வந்து விட்டது, செல்போன்கள் அது அதுவா வந்து விட்டது, அதே மாதிரி கார் அது அதுவா வந்து விட்டது, ட்ரெயின் அது அதுவா வந்து விட்டது, ஃப்ளைட்டு அது அதுவா வந்து விட்டதுன்னு ஒரு காட்டுவாசி நாட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு அமேசான் காட்டில் இருந்து ஒருத்தர் வரான். அவனுக்கு லேப்டாப் பார்த்தாலே பயந்து ஓடிடுவான்ல, கண்ணாடியை பார்த்து ஓடுறவங்களாம் இருக்கிறான் இல்லையா? இந்த கண்ணாடி அதுவா வந்து விட்டது அப்படின்னு அந்த அறிவீனமான ஒரு சிந்தனை காட்டுவாசிகளுக்கு பார்க்கும்போது இந்த நாட்டில் உள்ள எதை பார்த்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. இதுக்கு ஒரு கண்ணாடியினுடைய கண்டுபிடிப்பு என்ன, ஒரு நட்டினுடைய கண்டுபிடிப்பு என்ன, ஒரு கேமராவுடைய கண்டுபிடிப்பு என்ன, ஒரு டிவியினுடைய கண்டுபிடிப்பு என்ன, ஒரு செல்போனுடைய கண்டுபிடிப்பு என்ன, அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறான், ஒரு கூகுள் அது இதுன்னு எத்தனையோ இணையதளம் இருக்கு, அந்த இணையதளத்தினுடைய கண்டுபிடிப்பு என்ன, அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா. இதை ஒரு காட்டுவாசியும் பார்க்குறான், ஒரு நாட்டுவாசியும் பார்க்குறான். அதாவது காட்டுவாசிங்கிறது நாலேஜே இல்லாத ஒரு ஆள் ஒரு பொருளை பார்க்கும்போது என்ன சொல்லுவான்னு சொன்னால், இது தன்னால் எப்படி தன்னால் வந்துடுச்சு அப்படிமா. அவனுக்கு என்ன அதிசயமாக இருக்கும், இது எப்படி வந்துச்சுன்னு தெரிலம்மா. ஆனால் மக்களோட பழகி அந்த விவரங்களை தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இதனுடைய பின்னணி தெரியும், ஒன்றை உருவாக்குறாங்கன்னு தெரியும், அதில் நாலேஜ் ஆனவங்க யார் உருவாக்குனாங்கிற வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ எது அறிவுடைமை, எது அறிவாளியான ஒரு சிந்தனை அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளினுடைய பின்னணியில் யாரோ ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறது தான் அறிவாளியான சிந்தனை. அதுதான் திருக்குரான் சொல்லுகிறது. அவர்கள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டாமான்னு கேட்குறான். இந்த உலகத்தை பார்க்க வேண்டாமா, மனிதர்கள் தங்களை பார்க்க வேண்டாமான்னு நல்லா கேட்குறான். இறைவன் என்ன கேட்குறான்னா, இறைவன் இருக்கிறான் என்பதற்குண்டான சான்று என்ன தெரியுமா? மனிதர்கள் தங்களை அவங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாம். தங்களுடைய கண்கள், தங்களுடைய ஹேரு, காது, மூக்கு, கண், உடல் பார்ட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை அவர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? நிறைய அத்தாட்சிகள் இருக்கு. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சிகள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு குரான் எடுத்துது. இறைவன் இருக்கிறானுக்கு ஏராளமான சான்றுகள், அவனுக்குள்ளேயே மனிதனுக்குள்ளேயே சான்றுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. சரி, ஒரு பேச்சுக்கு கடவுள் இல்லை, இறைவன் இல்லை, இறைவன் இருக்கிற நம்ம நம்ப வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு எடுத்துக்கொண்டால், இப்போ மனிதனுடைய சிந்தனை எதன் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது, எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொன்னால், இருக்கிறான் என்று சொன்னால் மறு உலகத்தில் இறைவன் இருந்தால் அவன் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா? இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கடவுளே இல்லைன்னா அவனுக்கு யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? இருந்தால் உண்மையிலே கடவுள் இருந்துட்டார், இருக்கிறான்னு சொல்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, அப்படித்தானே? இருந்தால் இருக்கிறான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. உண்மையிலேயே ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு வல்லமை மிக்க ஒரு கடவுள் இருந்தால் இப்போ அவன் மறுமையினுடைய நிலை என்ன? பெரிய கஷ்டமான ஒரு நிலை. அதான் நாத்திகவாதிகளோட ஒரு விவாதம் தௌஹீத் ஜமாத் நடத்தியது. அந்த விவாதத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், கடவுள் முதல்ல இல்லவே இல்லை அப்படின்னாங்க. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுள் இல்லவே இல்லை, கடவுள்லாம் கிடையாது, கடவுளை பார்த்தீர்களா கேட்டீர்களா அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க. நம்ம சில ஆதாரங்களை, உலகம் எப்படி இயங்குது, எப்படி உலகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது,
எப்படி இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, இறைவன் இருக்கிறானுக்கு என்னென்ன சான்றுகள்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சொன்ன பிறகு கடைசியாக அவங்க அந்த விவாதத்திலேயே அவங்க சொன்ன ஒரு விஷயம்னா, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்னவங்க கடவுள் இருக்கிறான் என்றும் சொல்ல மாட்டோம், இல்லை என்றும் சொல்ல மாட்டோம்னு நிலைக்கு வந்துட்டாங்க. அதுதான் அந்த விவாதத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி, சத்திய கொள்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. கடவுள் இல்லை என்றும் சொல்ல மாட்டோம், இருக்கிறான் என்றும் சொல்ல மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ இல்லை என்றும் சொல்லிட்டு இருந்தாலே இப்போ இல்லை என்றும் சொல்ல மாட்டோம், இருக்கிறான் என்று சொல்ல மாட்டோம், நடுநிலை அப்படிங்கிற நிலைக்கு அவங்க என்ன செய்றாங்க, வர்றாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, எப்பா அதுக்கு இப்போதான்ப்பா நம்பிக்கை. நம்பிக்கை என்ன? இருக்கிறான் என்று நாம் நம்பணும். இறைவனை பார்க்கல, அவ்வளவுதான். இறைவனை நாம் பார்க்கவில்லை, இறைவனை யாருமே பார்க்கல இல்லையா? அத்தாட்சிகளை பார்க்கிறோம்ல, ஆதாரங்களை பார்க்கிறோம்ல, ஆதாரங்களை பார்த்துட்டு இப்போ வந்து ஜனாதிபதிகிட்ட இருந்து இல்லை பிரதமர்கிட்ட இருந்து இல்லை தூதுவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது, கடிதத்தை தான் பார்க்குறோம். அந்த கடிதத்தை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இது வந்து ஜனாதிபதிகிட்ட இருந்து வந்த கடிதம், ஜனாதிபதி கவர்மெண்ட்ல இருந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. உடனே இதுக்குள்ளேயே கவர்மெண்ட் இருக்கும், இந்த கடிதத்துக்குள்ளேயே கவர்மெண்ட் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அதை நம்புறது தானே நம்மளுடைய அறிவுடைமை. அப்போ இறைவன் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆதாரங்களையும் வச்சுட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது அதில் நம்புறாம இருக்கிறது வந்து தான் வந்து நம்முடைய சிந்தனையினுடைய பலகீனம். இதே மாதிரி மனிதர்கள் எல்லா விஷயத்திலும் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்போ அதை முதல்ல நம்ம கவனத்தில் வைக்கணும். உலகத்தில் எல்லா விஷயங்கள்லையும் மனிதன் வந்து என்ன செய்யறான், நம்ப தான் செய்யறான், ஒரு ஆதாரத்தை வச்சு நம்புறான். அப்போ எல்லாருமே எல்லா விஷயங்களையுமே என்ன செய்யறாங்க, பின்னணியில் உள்ள ஆதாரங்களை வைத்து தான் மனிதர்கள் என்ன செய்றாங்க, நம்புறாங்க. இறைவனுடைய விஷயத்திலே அது மாதிரி பின்னணியில் ஆதாரங்கள் இருக்கா இல்லையா? சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது, இந்த உலகம் வந்து ஆரம்பத்தில் ஒரு பொருளில் இருந்து தான் பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றில் இருந்து தான் பிரிஞ்சு வானம் பூமி அனைத்தும் ஒன்றா இருந்து அதிலிருந்து தான் பிரிஞ்சு ஒரு பெருவெடிப்பு கொள்கை, அதுதான் பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு கொள்கை. நீங்கள் இணையதளத்தில் வேணாலும் போய் தேடி பாருங்க. அப்போ ஒரு பொருளில் தான் வெடிச்சு செதறி இப்படியெல்லாம் உருவாயிருக்கு. அந்த ஒரு பொருள் எங்கிருந்து வந்தது? ஒரு பொருள் இருந்தானங்க வெடிச்சு செதறி எல்லாம் வந்துச்சு. அந்த ஒரு பொருள் எங்கிருந்து வந்து அதை யார் உற்பத்தி பண்ணா? அது எப்படி தன்னாலே வந்துடுச்சா, தன்னாலே வெடிச்சு செதறிச்சா, தன்னாலே மனிதர்கள் வந்துட்டாங்களா, தன்னாலே மிருகங்கள் வந்துடுச்சா? அப்போ அந்த நாலேஜ் அங்கே எங்கே இருந்து உற்பத்தி ஆச்சு? ஒரு பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அந்த பொருளுக்கு பின்னணியில் உள்ள ஆற்றலை ஏற்றுக்கிட மாட்டேங்க பாருங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பொருள் அதனுடைய பவரை வச்சு அதனுடைய பின்னாடி ஆற்றலை என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஒரு ரிமோட்டுன்னு சொன்னால் இதற்கு பின்னணியில் உள்ள ஆற்றல் உள்ள கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா? அப்போ இதற்கு பின்னணியில் உள்ள ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மனிதனை என்ன செய்ய முடியும், உணர முடியும். ஒரு செல்போன் இருக்கு, இதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறா, இதை கண்டுபிடிச்சது யார் இருக்கா? அப்போ அந்த செல்போனை கண்டுபிடிச்சதனுடைய அறிவு ஆற்றல் எல்லாம் இவ்வளவு நம்மளை மாதிரி சாதாரணமாக ஒரு மனிதராக இல்லாமல் நல்ல திறமை வார்ந்த ஒரு ஆற்றல் மிகு மனிதராக தான் இந்த செல்போனை கண்டுபிடிச்சிருக்க முடியும் இல்லையா? ஒரு சைக்கிள்களில் ஒரு பஞ்சர் ஓட்டுறவன் வந்து இந்த செல்போனை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்போது செல்போனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவனுடைய மூளை அறிவும் வேலை செஞ்சுருக்குது. அதான் இவ்வளோ ஒர்க்கு இதில் நடக்குது அப்படின்னு உணர்றாம்ல. அப்போ இதுக்கு இந்த செல்போனுக்கு இவ்வளோக்குள்ள உணரக்கூடியவன் வானம் சிறப்பாக செயல்படுது, பூமி ரொம்ப அற்புதமாக செயல்படுது, கடல் ஒரு பெரிய கட்டமைப்பில் இருக்கிறது, மரங்கள் அது அழகான முறையில் படர்ந்து விரிந்து அது மாதிரியான ஒரு பெரிய ஒரு சோலைகளாக இருக்கிறது, ஏராளமான உயிரினங்கள் உலகத்தில் வாழுது, ஏராளமான மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மரணம் பிறப்பு இப்படி மாறி மாறி மனுஷனுடைய அந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது எல்லாமே தன்னால் வந்துடுச்சுங்க. அதுமாரி வந்து கார் தன்னால் வந்துடுச்சு, பைக்கு தன்னால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க. அதுவும் இதுவும் ஒன்றா அப்படி சொல்ல முடியுமா? காரையும் பைக்கையும் தன்னால் வந்துடுச்சு, ஃப்ளைட்டு தன்னால் வந்துடுச்சுன்னு சொன்னால் என்ன அறிவு இல்லையாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, அது எப்படிப்பா தன்னால் வரும்? இவ்வளோ அற்புதமாக பறக்குது அப்படின்னா ஆமாம்மா ஆமாம் கரெக்டு தான், ஒருத்தர் யாரோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ அற்புதமாக உலகம் இயங்குதுன்னு சொன்னால் அது தன்னால் வந்துடுச்சு. எது பகுத்தறியும், எது வந்து அறிவுடைமை, எது அறிவினுடைய பலகீனம்? யோசிச்சு பாருங்க. கடவுள்னா சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, கடவுள்னா நம்மளை மாதிரி கை, நம்மளை மாதிரி கால், நம்மளை மாதிரி மூக்கு, அதில் கடவுளுக்கு கொம்பு, கடவுளுக்கு 10 தலை 15 தலை
கடவுளுக்கு வயிறு அது இதுன்னு போட்டு கடவுளுக்கு இல்லற வாழ்க்கை, கடவுளுக்கு சந்ததிகள், கடவுள்னா அப்படி நினைக்கிறதுனால தான் கடவுள் இல்லைங்கிறாங்க நிறைய பேர். நல்லா விளங்கிக்காங்க. நிறைய பேர் என்ன செய்யணும், நம்ம கடவுளை எப்படி நினைக்கிறாங்கன்னா மனுஷனை விட ரொம்ப கேவலமாக நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. மனுஷனோட குஷ்புவெல்லாம் கடவுளுங்கிற அளவுக்குலாம் இருக்குன்னா பார்த்துக்காங்களேன். எவ்வளோ மனிதனுடைய பலகீனம் பாருங்க. அவனுடைய சந்ததி தானே கடவுளுமா. ஒருத்தன் கோயில் கட்டுறான் குஷ்புவுக்கு, அவனுடைய சந்ததி கிரிக்கெட் வீரனுக்கு என்ன செய்யறான், கோயில் கட்டுறான், அவனுடைய சந்ததி யார் கடவுளும்பாங்க, குஷ்புவையும் கிரிக்கெட் வீரனையும் தான் கட்டுவான். நீங்கள் அதான் நடிகைங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ மனிதனுடைய சிந்தனை வந்து கடவுளை பற்றி எப்படி இருக்குன்னு சொன்னால், அவன் எதெல்லாம் விரும்புகிறானோ அதெல்லாம் கடவுள் நினச்சிருக்கிறான். சரியா? அது கடவுள் இல்லை. நடிகர்களையும் நடிகைகளையும் யார் யாரெல்லாம் விரும்பக்கூடிய ஆட்களையெல்லாம் பெற்ற பிள்ளையும் தாயையும் தகப்பனையும் இவங்களையெல்லாம் கடவுள் மாதிரி நினச்சிக்கிட்டு இவன் தான் பார்க்குறான். தாய் தகப்பன் நீங்கள் கடவுள்னு சொல்கிறாங்க. தாய் தகப்பனா சூரியனை படைச்சாங்க, அதனால கடவுள் இல்லைங்கிறான். தாய் தகப்பனும் கடவுள் இல்லை. இவங்க சொல்லக்கூடிய இந்த கடவுளுடைய இலக்கணத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த டெஃபனேஷன் இருக்குல்ல, இது தவறானது. இஸ்லாம் அப்படி சொல்லலை. இறைவன் வந்து மிக ஆற்றல் உடையவன். எந்த அளவுக்கு சொன்னால் குன் ஃபயகுன், ஆகு என்று சொன்னால் உடனே அது ஆகிவிடும். கடவுளுடைய ஆற்றல்ங்கிறது உலகத்திலேயே வல்லமை மிக்கது. அப்போ கடவுளுக்குடைய ஆற்றலுக்கு நிகராக உலகத்தில் எதுவுமே கிடையாது. தாயையும் தந்தையும் பிள்ளைகளையும் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் கொண்டு போய் கடவுளோட ஒப்பிடுறதும், கடவுளுக்கு இல்லற வாழ்க்கை மாதிரி கற்பனை பண்ணுறதும், கடவுளுக்கு பிள்ளைகள் சந்ததிகள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுறதும், இது மாதிரியான எண்ணங்களினால தான் கடவுள் மறுப்பாளர்கள் உருவாகிறாங்களே தவிர, ஒரு ஆற்றல் ஒரு சக்தி இருக்குங்கிறது அறிவுடைமை தான், அது தெளிவுடைமை தான். இறுதியாக என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் ஒரு வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டு வருது, கடுமையான துன்பம் ஏற்படுது. கடலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அலை வந்து அவனை அடித்து அப்படி நொறுக்கி கொண்டு போய் வெளில போடுற மாதிரி பயங்கரமான துன்பம் வருது. மரண தருவாய் வரக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ நேரத்தில் கடவுளே என்ன காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லா மனிதனும் கேட்பான். அது நாத்திகவாதி முதற்கொண்டு எல்லாரும். நாத்திகவாதியும் வந்து பெரியாரே காப்பாற்று, அவரே காப்பாற்று, இவரே காப்பாற்றலாம் சொல்ல மாட்டாங்க. சரியா? பெரியாராகவே இருந்தாலும் அவரு என்ன செய்வார், கடவுளே காப்பாற்றுன்னு சொல்லுவார். சரியா? அப்போ கடவுளே என்ன காப்பாற்றுன்னு துன்பம் வரும் நேரத்தில் எல்லாரும் சொல்லுவான். இதை குர்ஆன் சொல்லுது. துன்பம் வரும் நேரத்தில் நீ கடவுளே என்ன காப்பாற்றுன்னு நீ சொல்கிற பாரு, அவரை காப்பாற்றி வெளியே அனுப்பின உடனே அவர்கள் கடவுளுக்கு இணை கற்பித்து விடுகிறார்கள். வேற ஆட்களை போய் கடவுளுங்கிறாங்க. முதல்ல துன்பம் வரும்போது கடவுளானே உண்மையான கடவுள் கூப்பிடுறான். எல்லா மக்களும் யாராக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஒரு துன்பம் ஏற்படும் போது சொல்லுவாங்க. நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க. பயங்கரமாக ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு வைங்க, அவன் சொல்லுவான், இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துறல மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரு இன்னும் ஆட்டம் போடுற மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ரெண்டு வீட்டுக்கு மத்தியில் சண்டை ஆயிரும். ஒரு வீட்டில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்கன்னு வைங்க, இல்லை அவன் வந்து பயங்கரமாக அருவான்னு வந்து வெட்டி அந்த மாதிரி கடவுளே பாரு அப்படிம்பான். இல்லைன்னா மேலே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிம்பான். மனசாட்சிக்கு பயந்து கேட்பான். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது வானத்தை நோக்கி கடவுளை நோக்கி அழைக்கிறான். துன்பம் நீங்கிய பிறகு என்ன செய்யறான், வேற ஆளை போய் வணங்குறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் எல்லாருடைய உள்ளத்திலையும் ஆள் மனதில் ஒரு ஆற்றல் இருக்குன்னு தான் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே உணர்றாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த பிறப்பு வளர்ப்பு தாய் தந்தையர்கள் எதை சொல்லிக் கொடுக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வளருவாங்க இல்லையா? தாய் தந்தையர் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் கடவுள் இல்லைன்னு வளருவாங்க. கடவுள் இருக்குன்னு சொன்னால் அது மாதிரி வளருவாங்க. அதே நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் உண்டுன்னு நினச்சி தான் வளர்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் வளர்கிறாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை வந்து கடவுள் மறுப்பாளர்களாக இணை வைப்பாளர்களாக மாற்றி விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன சிந்திச்சு பார்க்கணும்னு சொன்னால், கடவுள் இருக்கிறானுக்கு சான்றுகள் இருக்குது. சான்றுகள் இல்லாமல் நம்ம நம்ப சொல்லலை அப்படின்னு இஸ்லாம் நினைச்சது நமக்கு சொல்லுது. இதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அது தெரிஞ்சிடும். கொஞ்சம் தனிமையில் உட்காந்து வானம் பூமியெல்லாம் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, அப்படி இது உருவாச்சு, இது தன்னால் வந்திருக்க வாய்ப்பு இல்லையே, ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஏதோ ஒரு சக்தின்னு சொல்கிறீங்களா, அதுவே கடவுள் தான். அது அல்லான்னு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது அல்லான்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டாம், விடு, சொல்ல வேண்டாம். நீங்கள் அல்லான்னு நீங்கள் சொல்லணும் அப்படி ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒரு சக்தி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு பெரிய ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறோம்ல, அதுதான் கடவுள். அதுக்கு பிறகு நம்ம பின்பற்றுறதுங்கிறது அது வேற விஷயம். அப்போ அந்த நம்பிக்கைங்கிறது இருக்கு இல்லையா, நம்பிக்கை எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆற்றல் இருக்குன்னு நம்ம நம்புறோம்ல, அதான் பகுத்தறிவு.
ஆற்றலே இல்லைங்கிறது வந்து பகுத்தறிவு கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் கவனத்தில் வைக்கணும். மேலும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி நம்புகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கு எப்படின்னு சொன்னால், இந்த நீங்கள் இப்போ சொன்ன இந்த நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கு சின்ன வயசுல இருந்தே. ஒன்று. ரெண்டாவது, திருக்குறானை படித்து பார்த்தால் கடவுள் நம்பிக்கை உண்மையிலே இறைவன் இருக்கிறாங்கிறது சான்று திருக்குறானில் இருக்குது. திருக்குறானை படித்து பார்த்தா தெரியும். நீங்களாம் படிச்சிருக்க மாட்டீங்க, குரான்னா என்னன்னு தெரியாது, தமிழில் இருக்குது, வாங்கி படித்து பாருங்கள். அது இல்லாமல் நபிகள் நாயகம் அவங்க தான் அந்த குரானை இறைவன் சொன்னதாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் படித்தவங்க கிடையாது, அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜெலாம் கிடையாது. ஆனால் அவங்க சொன்ன செய்திகள் எல்லாம் குரானில் இருக்குது. அதை இன்றைக்கும் எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானியாலும் மறுக்க முடியாது. கடலில் 2 தடுப்புகள் இருக்கிறது அப்படின்னு இந்த குரானில் இருக்கிறது. அதை இறைவன் சொன்னதாக சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தா அது உண்மையிலே தடுப்பு இருக்கிறது. வானம் பூமி எல்லாம் ஒன்றாக இருந்து அதை பிரித்து எடுத்தோம்னு சொல்லி குரான் சொல்கிறது. நம்ம முதல்ல சொன்னோம்ல, அப்போ அந்த பெருவெடிப்பு குழு இருக்குல்ல, பிக் பேங் தேரி இருக்கு இல்லையா, இந்த தேரியை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான். 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் போய் ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி சொன்னாங்களா? அந்த சயின்ஸு வந்து உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்காத சயின்ஸ். ஏன்னா அவங்கள்ட்ட கருவிகள் இல்லாமல் சொன்னாங்கல்ல. அப்போ பெரிய விஞ்ஞானி என்று நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த நாத்திகவாதிகள்லாம் இருந்து ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவங்க விஞ்ஞான கருத்துக்களை மறுக்க முடியாது. அப்போ அந்த பெரிய விஞ்ஞானி தான் சொல்கிறாரு ஒரு கடவுள் இருக்காரு. நல்லா விளங்கிக்காங்க. பெரிய விஞ்ஞானின்னு நபிகள் நாயகத்தை உலகத்தில் நம்பர் 1 விஞ்ஞானின்னா அது நபிகள் நாயகம் தான், வேறு யாரும் கிடையாது. அதுக்கு பிறகு தான். ஏன்னா எல்லாரும் சாதனங்களை வைத்து கண்டுபிடித்தார்கள். நபிகள் நாயகம் எந்த சாதனத்தையும் வைத்து அதை கண்டுபிடிச்சு சொல்லலை, இறைவன் சொல்வதாக சொன்னாங்க. சாதனத்தை வைத்து பின்னால் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை முன்னாடி ஒப்பிட்டு பார்த்தா 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒன்றை கண்டுபிடிக்கிறான். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குரானில் இருக்குது. அப்போ அது நபிகள் நாயகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானி, உலகத்தில் நம்பர் 1 விஞ்ஞானி தானே. அப்படி ஏராளமான விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த நபிகள் நாயகம் சொன்னதாகத்தான் குரானில் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகு ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னது நபிகள் நாயகம் தான். அப்போ இந்த விஞ்ஞான கருத்தை ஏற்றுக்கிறது இதுவும் அந்த வெளிப்பாடு தான், அதனுடைய தன்மை தான் அப்படின்னு விளங்குனா அப்போது அதை புரியும் போது கரெக்டாக புரியும். அப்போ குரானை நீங்கள் படித்து பாருங்கள். இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் குரானில் இருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளில் பார்த்தாலும் தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் இறைவன் இருக்கிறான்னு நாங்கள் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். இறைவன் மறு உலகத்தில் காட்சியளிப்பான். இறைவன் மறு உலகத்தில் சொர்க்கம் நரகம் என்ற ஒரு தண்டனையும் ஒரு பரிசும் தர இருக்கிறான். இந்த உலகத்தில் சீராக செயல்படக்கூடியவர்களுக்கு சொர்க்கமும், சீரட்டு செயல்படக்கூடியவர்களுக்கு நரகம் என்ற ஒரு தண்டனையும் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இதுதான் இறைவனை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.